உரியடி பொறுத்தவரை அந்த மியூசிக்கல் காம்போனன்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து சும்மா தான் படம் பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு உக்கரம் வந்துடும். அதுக்கான காரணம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய இசையாக தான் இருக்கும். ஸோ அவரை தொடர்ந்து வந்து இப்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்திருக்காரு. கோபியா சுதாகரா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த பேருனாலும் அவர் எடுத்துக்குவார். தலைவரே மேடைக்கு வரவும். இன்றைக்கி வந்து தமிழ் யூடியூப் ரீஜனல் ஸ்பேஸில் அது மிகப்பெரிய ஒரு எல்லை கூட எடுத்துகிட்டு போன பரிதாபங்கள் புகழ். அது பொழப்பு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பொழத்துட்டு போகலான்னு பார்க்குறீங்களாக்கா. நானே தான் 2 வீடியோ யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை போய்ட்டு யூடியூப் சூப்பர் ஸ்டார்லாம் போட்டு விட்டு ஏன்னா அப்படி வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரேடி 1 பார்த்துட்டு நான் ஒரு தடவை டிக்கெட்டில் பார்த்தோம். இப்போ பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 வந்து பண்ணலாமான்னு கேட்டபோது இதை மிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். இல்லைங்க, ஃபார்மலாலாம் பேசி பழக்கம் இல்லைங்க. இப்படி வந்து பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. எங்கே போனாலும் பரிதாபங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதை கேட்டுட்டு ஒரு நாள் தூக்க முடியலைங்க. என்னால் தூக்கமே வரல எனக்கு முதல்ல. அப்புறம் வந்து எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிவிட்டு காலம் ஃபுல்லாக ஐயோ இந்த படத்தை விட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பேசுவீங்க, நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேங்க. ஒரு விழா வந்து ஹிட் ஆகணும்னா யூடியூப்ல எவ்வளோ பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதான் மக்களுக்கு பார்த்து செய்யும். உங்களை விட வாங்க செய்யறது. அதான் செஞ்சிட்டீங்களே, சூப்பர் செய்கிறீங்களே நீங்கள் தான். அப்புறம் பாவமாக ஒரு பேச வச்சுக்கிட்டே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆமாங்க, பாவங்க, நான் தான் பாவங்க எல்லாம் தெரியுது. கால்லாம் உடஞ்சது கதை ஏதாவது சொல்லி இந்த மாதிரி அழுது இல்லை அது இல்லை, அது இப்போ நாள் இருக்குல்ல. அப்போ நான் உடஞ்சிட்டு இந்த மாதிரி படுத்துருந்தேங்க. அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணேங்க. அந்த படத்தில் வந்து நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டண்ட்டு பண்ணேன். அந்த ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து வெற்றி விழா. சரி, ரொம்ப நன்றிங்க. கோபி சுதாகரும் அவ்வளோ ஒரு ஃபேமஸான கர்வில் யார் போய் காசுனாலும் சாரி முடியாது. ஸோ பிடிக்கல. ஸோ உரியடி 2 அவர் நடிச்சிருக்காருன்னா அது வந்து அதோட தகுதியை குறிக்குது. உரியடி 2 சூர்யா சார் தயாரிப்பில் 2D என்டர்டெயின்மெண்ட் ராஜா அண்ணன் கோ ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ட்ரெய்லர் சாங்கெல்லாம் காமிச்சாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. உரியடி 1 ஃபஸ்ட் டைம் விஜய் பிரதர் போட்டு காமிச்சார். ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நலன் எல்லாம் உட்காந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதிலிருந்து உரியடி 2 வந்து ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு டாக்டரேட் வாங்கின டெவலப்மெண்ட் தெரியுது விஜய்கிட்ட. ஸோ விஜய்க்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ப்ளஸ் த ஹோல் டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தேவ் கிவன் த பெஸ்ட். கேமரா ஒர்க் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ப்ளஸ் மியூசிக் ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு அந்த ரீரெக்கார்டிங். ப்ளஸ் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தெரிஞ்சுது. ப்ளஸ் இது பெரிய கமர்ஷியல் ஹிட், உரியடி 1 விட இது மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.